ஏண்டா கீழே விழுந்த? வலிக்கி விட்டுட்டு. என்ன வலிக்கு விட்டுச்சு? கால் வலிக்கி விட்டுச்சு. தர வலிக்கு விழுந்தியா கால் வலிக்கு விழுந்தியாடா? கால் வலிக்கி விழுந்து. இப்ப தர உன்னை வலுக்கல இல்ல, தரதான் வலிக்கி விட்டுச்சு. சும்மா இருக்க தர எப்படின்னா உன்னை வலுக்கும்? கால் வலிக்குச்சுல இல்ல தர வலிக்குச்சா? கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க. நடந்து போற. ஆமா. ஏத்தாப்புல கல்லு இருக்கு, உன் கால் போய் தட்டிடுது. என்ன தட்டுச்சு? காலு தட்டுச்சு. அப்ப கல்லு தட்டல, கல்லு தட்டுச்சு. கல் தர தட்டுச்சு. உன் கால் போய் மோதாம கல்லு வந்து தட்டுதா? சரி, காலு தான் பட்டுச்சு. நடந்து போறப்பா முள்ளு இருக்கு, மிதிக்கிற. என்ன பாஞ்சிச்சு? முள்ளு பாஞ்சிச்சு. இப்ப நீ போய் காலில் மிதிக்கிறையா? மிதிச்ச உடனே பாஞ்சுது. அப்ப நீ எதை குறை சொல்லணும்? காலத்தான் குறை சொல்லணும். அப்புறம் முள்ள கையை குறை சொல்ற? முள்ள வேணையா இருக்குது. அது மாதிரி நடந்து வந்தான், 2 பேரும் தான் நடந்து வந்தான். நான் வந்துட்டு நீ விழுந்துட்ட. ஏன் விழுந்த? கால் வலிக்கு விழுந்தேன். உன் கால் வலிக்கு நீ ஏன்டா விழுகிற? கால் வலிக்கு விழுந்தேன். வலிச்சிச்சு. ஆமா. அதுக்கே நீ விழுகிற? கால் வலிச்சதுக்கு கீழே விழுலையா? கால் வலிக்கு கீழே விழுந்தேன். அப்ப தரையில விழுக்கலையா? வலிக்குச்சு. உன் கால் மிதிக்காம எப்படா தர வலிக்கும்? கால் வலிக்குதா தர வலிக்குதுங்களா? தர வலிக்குதுங்களா கால் வலிக்குங்களா? கால் வலிக்குதுன்னு சொல்லு, இல்லையா தரதான் வலிக்குது? தர வலிச்சு கால் வலிச்சு கால் வலிச்சு அப்படின்னு கொஞ்சம் எனக்கு வந்து வலிக்கு. என்ன வலிக்குச்சுன்னு சொல்லு. ஒண்ணு தர வலிக்குச்சுன்னு சொல்லு, இல்ல கால் வலிக்குச்சுன்னு சொல்லு. கால் தாங்க வலிக்குச்சு. அப்ப தர வலிக்க? நான் சொல்றேன், நீ சொல்ற, நீ சொல்றதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத நீ சொல்ற, நீ சொல்றதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொல்றத நீங்க சொல்லிட்டு நான் எது சொன்னா நீ சொல்லி, நீ எது சொன்னாலும் நான் சொல்லிடுவேன். நான் சொல்றேன் சொல்றேன். நீங்க சொல்றதா நான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லுவேன். மாட்டிக்க கூடாது. நான் சொல்றத நீ சொல்ற. சொல்லுங்க, சொல்லுவோம்ல. தத்தி தாது தூது தத்துதி துத்தி துதி துதி தாது திதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தத்தாது தித்தித்த தாது. சொல்லு. நான் தானே சொல்றத நீ சொல்ற. சொல்றா. தத்தி தாது தூது தத்துதி துத்தி துதி துதி தாது திதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தத்தாது தித்தித்த தாது. சொல்லு. தத்தி தாது என்ன சொல்றீங்க? காதுல வாங்கிக்க. தத்தித்தா தாது தூதுதி தத்துதி துத்தி துதி துதி தாது திதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. நீ சொல்ற நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது நீ சொல்றீங்க. நீ சொல்றது இனிமே நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லும்போது நல்லா வருது. நான் சொல்லும்போது நான் சொல்றது நீ சொல்ல. சொல்ல மாட்டேன். நீ சொல்றது இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது இனிமே சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். இப்ப கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். கேள்வி கேட்க பதில் சொல்றேன். ஆனா நான் சொல்றது நீ திருப்பி சொல்லக்கூடாது. நீங்க சொல்றத நான் திருப்பி சொல்ல மாட்டேன். கேள்வி கேட்டா பதில் சொல்லுவேன். எடுக்கால பூச்சிக்கு எத்தனை ஆளு? நான் சொல்றது நீ சொல்ல மாட்டேன். ஆனா நீ பதில சொல்லுவ. 8 கால பூச்சிக்கு எத்தனை காலு? 8 கால பூச்சிக்கு 8 காலு. நான் சொல்றது நீ சொல்லக்கூடாது. அப்ப பதில் சொல்லு. 8 கால பூச்சிக்கு எத்தனை காலு? 8 கால பூச்சிக்கு 8 காலு. 7 காலா? 8 காலா? ஏன் 7 காலு சொல்ல முடியாதா? எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? ஒரு நாள் ஒடிஞ்சு வச்சுனா 7 கால் தான்டா. பச்சைக்கிளி என்ன நிறம்டா? பச்சைக்கிளி என்ன நிறம்? நான் சொல்றேன் நீ சொல்ல மாட்டேன். ஐயோ பச்சைக்கிளி பாப்பா. நான் சொல்றது நீ சொல்ல மாட்டேன். பச்சைக்கிளி பச்சை சேப்பு நிறம்னா பச்சைக்கிளி என்ன நிறம்டா? பச்சை பச்சை நிறம் இதுல சுத்தப்பட்டு வராது. இது எனக்கு தெரியாது. பச்சைக்கிளி பச்சை நிறம் தாங்க. அப்ப கேள்விக்குள்ளே பதில் அடங்க கூடாது. அடங்க கூடாது. சொல்ல வேண்டியதானே. கேள்விக்குள்ள பதில் நான் சொல்ற அர்த்தம் உனக்கு சொல்ல தெரியல. என் கேள்விக்குள்ளே பதில் அடங்கிருந்தாலும் சொல்ல தெரியல. பொதுநல கேள்வியா கேட்கணும். ஆமா. அம்மா யாரு? எங்க அம்மா வந்து யாரு பிள்ளை? எங்க அம்மா பிள்ளை. அம்மா பிள்ளை தானே? ஆமா. அம்மாவுக்கு பிறந்திருந்தாங்க நீ. என்ன சந்தேகமா கேட்கிறேன்? குடும்பத்தை ப்ரொபோஸ் பண்ணி விடுவாங்க. எத்தனை மாதம் சுமந்து இருந்தாங்க? 10 மாசம் சொல்றாங்க. ஆமா. உனக்கு தெரியாது. 10 மாசம். அதெல்லாம் சரியா தானே சொல்றாங்க. எந்த வழியா வந்த? பதிலெல்லாம் சொல்லுவேன், நீ உடனே சொல்ற இல்ல. எது வழியா வந்தேன்னா அந்த பதில் தான் நீ தானே சொல்லணும். நான் தான் சொல்றேன். வீட்டுல பதில் இருக்கா? இல்ல இல்ல இல்ல. தத்தி தாதுன்னு சொன்னா இல்ல. அதெல்லாம் கேட்டேன், பதில் சொல்லு. எது வழியா வந்தேன்னா அந்த உங்களுக்கு பணம் தெரிஞ்சானு
இந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை கிளப்பிடுங்க. முதல் வார்த்தை அந்த வார்த்தையை கேட்பாங்க. ஏட்டாப்பா அதுல எது தாங்க பொறுத்த வேற எது ரெண்டு யாரையும் முடிச்சு பண்ண முடியாது. யார் அப்பனேன்னு கேட்டீங்க? நான் யாருக்கு அப்பன ஆகலன்னு கிண்டல் பண்ணியா? யார் அப்பனேன்னா யாருக்குமே அப்பனா ஆகுறதே பதிலா? ஆமா எப்ப அப்பா ஆகுவ? பிள்ளைய பத்தா அப்பாவு அப்படி சொல்றா சிங்கக்குட்டி. பிள்ளைய பத்துருவையா? பிள்ளைய பத்திருப்ப இப்படி பண்ண முடியும். முன்னாடி தான் பத்திருக்கேன். உன் முன்னாடி பத்திருக்கிறதுக்கு உன் பிள்ளைன்னு சொல்ற. ஆமா எனக்கு பிறந்தா உங்க பிள்ளை, எங்க அப்பாவுக்கு பிறந்தா உங்க அப்பா பிள்ளை, எங்க அம்மாவுக்கு பிறந்தா உங்க அம்மா பிள்ளை, உனக்கு பிறந்தா என் பிள்ளை, உன் முன்னாடி பிறந்தா என் பொண்டாட்டி பிள்ளை. அப்புறம் உன் பிள்ளையா? கல்யாணம் பண்றதுக்கும் பிள்ளை வளர்க்கறதுக்கு என்னடா சம்பந்தம்? கல்யாணம் பண்ணி இந்த ஜாதி முத்திரம் அப்பா வந்தாக்க அதுல இது பண்ணி அப்புறம் அப்படி சொல்லணும். அப்ப குழந்தை பிறக்கின்றது. குழந்தை பிறகு எவ்வளவு பெரிய குழந்தை? ஒரு நிலத்துல 3 கிலோல இருக்கு குழந்தை அவ்வளவுதானே? குழந்தை குட்டி நீ வச்சியா? இல்ல இல்ல வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மாங்கன் இருக்கு, மாங்காய் வச்சா காய்ப்பது மாங்காய். தேங்கன்று அதாவது தென்னை மரத்துல தேங்காய் வச்சா காய்ப்பது. ஒரு உருவத்தை வைத்தால் மட்டுமே இன்னொரு உருவம் வரும். அப்ப நீ உருவத்தானே வச்சிருக்கனா? அழகான விளக்குகள் இருக்குடா. ஏன்னா குழந்தை யாருன்னா உன் முண்டாட்டி யார்? முண்டாட்டி ஏன் முண்டாட்டி? உன் முண்டாட்டி தானே? ஏன் முண்டாட்டி தான். உங்க வீட்டுல ஒரு மாடு நிக்குது. யார் மாடு? ஏன் மாடு? அது ஒரு கண்ணுக்குட்டி போடுது. யார் கண்ணுக்குட்டி? மாடு யார் மாடு? ஓ மாடு. ஏன் மாடு? கண்ணுக்குட்டி யார்? கண்ணுக்குட்டி அப்ப மாடு நம்ம மாடு. நம்ம மாடு நம்ம கண்ணுக்குட்டி. வீடு என்ன யாரு இருப்பா? நம்ம வீடு. நம்ம வய. மாடு யார் மாடு? நம்ம மாடு. கண்ணுக்குட்டி யார்? கண்ணுக்குட்டி நம்ம கண்ணுக்குட்டி. பொண்டாட்டி யார்? பொண்டாட்டி நம்ம மாட்டை நம்ம மாடுக்கிற கண்ணுக்குட்டி நம்ம கண்ணுக்குட்டி. பொண்டாட்டி மட்டும் ஓ பொண்டாட்டி நம்மன்னு சொல்லணும். அப்படி குழந்தை வந்தது. ஆனா குழந்தை வருவதற்கு காரணமே இருக்கின்றது. உடற்குற்ற வண்ணத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனமாது ஒரு மனமாகி இன்ப சுகந்தர் அன்பு பொருந்தி உணர்வு இழங்கி ஒழுகிய வந்து ஒரு சுரோனத வீட்டுகளும் கிண்டல் பண்ணியாரா? பணியில் ஒருவாதி சிறுதுவாது பண்டியில் வந்து புகுந்துரண்டு கடுமாறவு கபடம் என்ற பார்வை நெய்வாட்சி கால் என்ற உருவமாகி உயிர்வளமாது 9 ஒன்று நிறைந்த மனதை பூமியில் விழுந்து யோகமும் வார 4 மணிந்து மகளிர் சேனை தரவணையாரை மண்பட உந்தி உதர்ந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கி அமுதவிழ்ந்து ஓரறிவு ஈரறிவு வாகி வளர்ந்து ஒளிநகிற இதில் விடவாறு வந்து மோந்திர வந்து வளர்ந்து மடியிலிருந்து மழையில முடிந்து வாவரு கோவன நாம உடம்பு குடிமணியாரை இரவிடமாற உண்பு வந்து போட்டு தெருவிலிருந்து புழுதி எழுந்து தேடிய பாலோடு ஓடி நடந்து 5 வயதாகி விளையாடியே உயர்தமையான குருபதேசம் முத்தமிழங்களை கரையும் கொண்டு வளர்வலை என்று பலர் விளம்ப வாழ்வதனாறு பிராயம் வந்து மயிர் முடிவது 27 பண்டமில் தண்டோடை கொண்டை பணிந்து மணிமுடியிலிருந்து பணிகள் அணிந்து மாகதல் போவதற்கு கூடி வணங்க மதன சொருப பணிவன் போக மங்கையர் கண்டு மரண்டு திரண்டு துரியவர் என்று மாமையில் போலவர் போவது என்று ஓர்விடி வீரம் இல்லாத உடம்பை நம்பும்படியேனே இனி ஆளுமை என்று அருமையாக ஒரு மனிதன் எப்படி பிறந்தான், எப்படி வாழ்ந்தான், எப்படி வளர்ந்தான், எப்படி அழிந்தான் என்பதை இடத்துக்காக உடற்கூட்டு வணங்கினான் இல்லையா? ஒரு மனம் என்ன சொல்ல கேட்டியாரா நீ? ஒரு மனமாது ஒரு மனமாது ஒரு மனமாது ஒரு மனமாது நான் சொல்லடா சுடர் மன கால ஒரு மனமாது அறிவு கடவுளுக்கு அறிவு முட்டம் அறிவு நாய் என்ன உரத்தை சொல்றேன். காலில் புரியாத முட்டாத்தானே நினைக்குவேன். சொல்ற வார்த்தை புரியாதுல்ல. ஒன்றெல்லாம் முடிச்சு சரி வந்தோடனே என்னமோ பாட்டு பாரு. என்ன பாட்டு? மண்டை மேல கொண்ட போட்ட மாமியார் இது சாமியார். மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார் பண்ணல. யார பாட்டு பண்ண? உங்களை பார்த்தேன். நீ பாடுறப்ப நான் இங்க இருந்தனா? இல்ல. அப்புறம் யார பாட்டு பண்ண? மண்டை மேல கொண்ட போட்ட சாமியார் யார பாட்டு பண்ண? நான் இல்லையே. இப்ப என்ன பார்த்தோம்னா நீ பாடிருக்கணும். என்ன பாக்குறதுக்கு முதல்ல பாருங்க. ஏன் பாருங்க? நீ பாடுங்கடா. இல்லன்னு சொல்லடா. என்னை பார்த்தா தானடா பாடணும். என்னை பாக்குறதுக்கு முதல்ல பாருங்க. என்ன காரணம்? யார் படுத்துனாங்களா? 1 மணி ஆச்சுன்னா படுத்துனாங்க. வாத்தியார் யார் உனக்கு? ஆமா சோ வாத்தியார் செத்து போயிட்டாரு. அவருக்கு முதல்ல சப்பு வாத்தியார் வந்தாரு.
மண்டை மேல கொண்ட கொண்ட சாமியார் யாரு? என்ன பார்த்துதான் பாடி பாடியிருக்கணும். என்ன பார்க்கறதுக்கு முதல்ல பாடினியே யாரை பார்த்து பாடின ஏன் நேரம் ஆகாது? நேரம் மனிதர் பிறப்பதற்கு நேரம் இறப்பது நேரம் அதை திருமணம் அடைந்த நேரம் பருவம் அடைந்த நேரம் அது போல வந்து 4 மணி நேரங்கள் உள்ள உன்னுடைய நேரத்தை பத்தி நான் ஏதாவது கேட்டனா அதை பத்தி கேட்காம யாரா எதுக்கு பாடினங்கிற விவசாய எனக்கு சொல்ல வேண்டியதானே சாமி சாமியை தேடி போனவன் பிரம்மன் அதனால தான் முடிய பார்க்கால் பூலோகத்தில் தான் பூமியிலே கோவில் இல்லாமல் இருக்க கடவுளுக்கு என்பது எடுத்துக்காட்டாக ஒரு காரணம் வந்தது அது சாமிங்கிற காரணம் அதை பத்தி பேசுகிறேன் ஐயா என்பவர் சிவபெருமான் இட்டமுடன் எந்தலையில் என்னபடி எழுதி விட்ட சிவனை செத்து விட்டாலும் முட்ட பஞ்சமையான பார்வனைக்கு நெஞ்சமே அஞ்சாதனை அந்த ஐயனை பத்தி பேசுறியே சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டும் சொல்லி செய்வார் சிறியா சொல்லாமலை செய்வார் வரியா சொல்லியும் செய்வார் கைது நல்ல குலமாலை வெற்கனை பராமரி பாதிரை பாரா சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கா இல்லையா தெரிஞ்சு வந்தவன் மாரீஸ்வரன் மாயமானாக வந்தார் ராமன் துரத்தி சென்றார் ராவணேஸ்வரன் சீதையை சிறை எடுத்து சென்றார் அங்கு வந்ததே தெரியாமல் வந்தவனும் தெரிஞ்ச இடத்துக்கு வந்திருக்கானா இல்லையா ராமன் என்றால் முருகா முருகா என்ற நாமரும் இந்த முருகா என்ற நாமத்தை ஓதுவதற்கு என்றுமே அருள் கிடைக்கும் என்பதற்கு முருகன் பத்தி நான் கேட்டதே கிடையாது நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில சொல்ல முடியாதா நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண சொல்லக்கூடிய மந்திரத்தை குறைவன் மகாவசுடைய ஐக்கியமாய் கொண்டிருக்க பாட்டில் மகாவசுரை அறுதி பேசுகிறார் ஏன் என்ற வார்த்தையை பாடினாலே குமுதமிட்ட கோவரி குத்தரி கவியை படிக்கிறது ஏன் உடம்பே சும்மா தாண்டா ஏன்னா அன்பு இல்லை ஆஸ்தி இல்லை அழகு இல்லை பற்று இல்லை பாசம் இல்லை ஆசை இல்லை எவ்வளவு நல்லா இல்லை அன்பு இருக்கு ஆஸ்தி இருக்கு அழகு இருக்கு பற்று இருக்கு பாசம் இருக்கு ஆசை இடுப்பிலை வழியை வைத்திருந்த கூணி முன்னுரைகளை நன்றாக இருந்தா மறுபடியும் கூடியமான கீழே கீழ்த்துள்ள காத்தவதி அர்ஜுனாகப்பட்டவன் 1000 கரங்கள் கிடைத்து சிவனை நோக்கி தௌமிருந்த காரணத்திற்காகத்தான் மேலே கைகளை நீக்கி ஆஞ்சநேய பெருமான் சஞ்சீவமணி ஆஞ்சநேய பெருமான் தூக்கி வந்தானே ராமேஸ்வருடைய கட்டுண்ட வானத்தில் இருக்கும்போது அவர்களை விடுவிப்பதற்காக நெஞ்சிலே கை வைத்திருந்த ஆத்மா என்று சொல்லக்கூடிய ஆத்மாவுக்கு கொடுத்திருக்கின்ற மகாலட்சுமிக்கு ஒரு இடத்தை மகாவிஷ்ணு கீழே வைத்திருவது ராமாயணத்திலே கவர்ந்தராகப்பட்டவன் தான் அதனால் ஆயத்தில் கணவன் மனைவிக்கு செய்வது கொடுமை அதுபோல கணவன் மனைவிக்கு செய்யும் பொழுது வினை விதித்தவன் வினையிருப்பான் திரை விதித்தவன் சினையிருப்பான் என்பதற்கு அழுவது யாருன்னா திரௌபதி அழுதிருந்தால் அழுதிருந்தால் என்றால் ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் சபையிலே இருக்கும்போது திரௌபதி சிரியாது ஏன்னா சிரித்தாளர்கள் ராவணேஸ்வரன் 10 கரங்களை கொடுத்து தூக்கி இருக்கும்போது அங்கே சிரித்தார் அந்த சிரிப்புகளால் காரணம் இருக்காங்க அடித்துக் கொண்டு இறந்தவன் பத்மாசுரன் செய்தித்தாளர்கள் அவர்கள் பசுவாக என்று எடுத்துக்காட்டு அந்த தலைப்பதி பேசுகிறான் நானு கடவுள் மனிதனுடைய உடம்பிலும் கடவுள் உள்ளே இருக்கின்றான் என்று எடுத்துக்காட்டு கடவுள் 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 மனிதர்கள் மனிதர் உண்டு மனிதர்கள் தெய்வம் உண்டு மனிதர்கள் மிருகம் உண்டு மனிதர்கள் மாணிக்கம் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் ஓடி 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 உட்கார் அந்த ஜோதி உட்கார்ந்தது தோசிதான் மறுபடியும் எழுந்திருந்து வணங்கியவன் யாரென்றால் சிவமுனிவனாகப்பட்டவன் கைகளை வெட்டி போட்டு தவம் இருந்தானா அது ஒரு காரணமா இருக்கான் ஆமா முன்னையும் பின்னையும் முட்டினா வாலி உள்ளே செல்ல தம்பியா ஆடுவது ஒரு உத்திர தாண்டவன் யாரா சொந்தக்காரன் சிவபெருமான் பிள்ளையில் ஆடினா திருக்கூத்து என்பதை எடுத்துக்காட்டு சபை அறிந்து பேசும் சமயம் அறிந்து பேசும் சில சமயங்களை பேசாமல் இருக்க தெரிந்து கொள்ள பேசித்தானே பேசாமல் இருக்கக்கூடாது எந்த இடத்துல பேச வேண்டும் எந்த இடத்துல பேச மனத்தை வச்சுட்டுப்பார் மனிதனை எடுத்து போனால இங்கிருந்து ஆஞ்சநேய பெருமாள் வந்து சீதையை எங்க இருக்கின்றார் என்பதற்கு தேடிக்கப்பட்டார் இரவிலே தெற்கு பெருமாள் திரும்பி ஒன்று கரிய வேண்டும் பகலிலே வந்தவனுக்கு உள்ளே விநாயகர் பெருமாள் தானே ஏன்னா ஆத்மலிங்கத்தை தூக்க போகும் பொழுது அங்கே சிறுநீர் வளர்ச்சி யாரா விநாயகர் பெருமாள் தானே எச்சிலுக்கு காரணமாக ஆனா எச்சியை சாப்பிட்டது யாரா நாகப்பட்டதான் ராதாகிருஷ்ண மந்திரம் திருவதக்காய் உடம்பு முடியாத காரணமே நிறைய மூக்குப்படி சாக்காடு சாப்புகள் வருவதற்கு காரணமே உடம்பே முடியாது இந்த முடியாது என்ற வார்த்தை எவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது தெய்வத்தினுடைய ஆன்மா என்று தண்ணீரும் காதலிய சொல்ல மண்டலமே பெண்ணாவா தண்ணீரும் காவிரியே தார்வியன் சோழனே ஒன்னாவது பேசுறதுனாலும் குடிக்கிற தண்ணி இல்லையானா அதான் தண்ணீரும் காவிரின்னு சொன்னேன் அது வந்து கம்பனாகப்பட்டவன் பாடியது யாருக்கு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் பேசிக்கிறேன் தண்ணி சாப்பிட மாட்டேன் நானே இன்னைக்கு வந்து ஒரு சாப்பிடுங்க தண்ணி சாப்பிடுறேன் இப்ப நாட்டு வாயை மூடி வாயை திறந்தால் மூடாமல் ராமாயணத்தில் கவர்ந்தராகப்பட்டவன் அதனாலதான் வாயை கரங்களை வெட்டப்பட்டது தண்ணி கொடுக்கிற நேரம் வாயை போட்டு சும்மா வாயை திறந்தால் மூடாமல் தண்ணீருக்கு கமண்டல் நீரை கிடைத்து விட்டால் அகஸ்தியத்தில் இருந்ததுனால காவிரிந்து போனதுக்கு காரணம் அந்த கை வைத்ததான வைகை
அம்மா பேசாம இருந்தவங்களே வாயை போட்டாலும் பேசிட்டே இருக்க, வாயை திறந்தாலும் பேசி, தண்ணியை விட்டு முடிச்சிட்டு போயிட்டு தண்ணீர் வரும். என்ன பாடு? வாடிகள் வருவதற்கு எங்கோ மனம் வீசுகிறது, எங்கோ மனம் வீசுகிறது என்பதற்காக எடுத்துக்காட்டாக எங்கோ மனம் வீசுகிறது, எங்கோ மனம் வீசுகிறது. நான் மூட்டையை எடுத்து மூட்டையை கட்டி கொண்டு ஓடியிருக்கிறார்கள். மலையத்துக்கு வந்து சதுரகிரிகள் வீட்டுக்கு போறவங்க நான் பிடிக்கல. உடம்பே ஒரு வீடு தாண்டா. எந்த ஊர் என்று இருந்த ஒரு நீ எனில் அந்த ஒரு செய்தி அறிகிறோ வந்த ஒரு முப்பாலம் பாலாய் பக்கத்தில் இடுக்கி வைத்திருக்கின்றானே. காரணம் எட்டு கீழே போட்டு நான் ஆந்திரை பெருமை சதுரகிரிங்கிறது ஒரு துளி மறுபடியும் எடுத்தாலையா இருந்த இடத்துல ஒண்டி வைக்கணுங்கிறதுக்காக அந்த எடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு காரணமே இருந்திருக்கின்றதுப்பா. ஆனா போடணும்ல, எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல போட்டதே வார்த்தைகள் என்பது வெளியிலே வரும். அந்த வார்த்தைகள் ரோமரிசிக்கு இருந்தது 3 கோடி மயிர், 1 மயிர் போனால் 1 பிரமணி இருப்பான், 3 கோடி ரோமரிசி இருப்பான். பையன் தூக்கினாலும் பேசுறேன், மயிறு தூக்கினாலும் பேசுறேன். மயிர் இருக்குல்ல, தேவ மயிர். தேவர்கள் அணிவது தேவ மயிர், முனிவர்கள் அணிவது முனிவர் மயிர், மனிதர்கள் வந்து மாநில மயிர் கூட மயிர்களை பழக்க எனக்கு அவசியம் கூப்பிடுறா வருவேன். நம்ம சாமி நீ கிண்டல் பண்ணியாடா? நிஜமா கூப்பிடுறா பாருங்க. ஐயாருங்க என்ன அது கோழி குஞ்சு நம்ம சாமி பேசாம இருக்கணும். என்ன அங்கே யாரே கூப்பிடான்னு சொல்லிட்டு நீ நான் தன்னால இருக்கனாடா? நீ இல்ல சாமி நிஜமா எல்லாரும் கூப்பிடுறாங்க. சொல்லிட்டு நீ கீழே விழுந்து இறக்குற, கீழே விழுந்து இறக்கு. என்ன உனக்கு அடிச்சது தெரியாது? மோதிச்சே மோதிச்சு அடிச்சனா? அடிச்சல. எங்க எப்படா அடிச்சே? அடிச்சல இல்லையே. நம்ம தனக்குத்தானே பேசிக்கொள்ளும். என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கப்புறம் கேட்டேன். ஆனா ரொம்ப நீளத்துக்கெல்லாம் பேசக்கூடாது. 2 கிலோமீட்டர் கேட்கவா? பிரம்மனுடைய தொண்டையிலும் அகஸ்திய முனிவனாக சாமியார் தானா? சாமியார்னு சொல்றேன். சாமியார்னால சொல்றேன். சாமி பேர் என்ன சாமி? அப்படி கேளு. நாரதர். என்னடா வாடா போட? இல்ல உங்களை போய் வாடா விடணும்னா ஆச்சரியம் நீங்க நாடகம் இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இப்படி சுருக்கமா சொல்லி முடிச்சாங்க, நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். உங்க அப்பா பிரம்மா நல்ல சுருக்கமா சந்தோஷமா இருக்கு. உங்க அம்மா கலைவாணி. அப்ப நீங்க யாரு? அதாவது பிரம்மனுடைய புத்திரன், சிருஷ்டிக்கப்பட்ட பிரம்மனுடைய புத்திரன். பிரம்மா புத்திரீங்களா? பிரம்மனுடைய புத்திரன். பிரம்மா புத்திரனார். பிரம்ம பிரம்ம புத்திரர். புத்திரனார். பிரம்ம புத்திரர். பிரம்மனுடைய மகன். அப்படி சொல்லிட்டு போக. ஆமா. உங்க அம்மா கலைவாணி. சரஸ்வதியா? கல்யாணம் ஆயிடுச்சா? கிடையாது. இல்லையே. கல்யாணம் 3 ராசி விரத்தவன், மண்ணாசி, பெண்ணாசி, பொன்னாசி, 3 ராசி விரத்தவன். இது என்ன கையில கட்ட? பாட்டுக்கு செய்யக்கூடிய கட்ட. உங்க பாட்டுக்கு விசேஷிக்குவியே? பாட்டுக்கு செய்யக்கூடிய கட்ட. எனக்கு வரும்போது மகாசுடைய ஞாபகம் வரும்பொழுது சிரிக்கக்கூடிய கட்டை. அப்ப நினைப்பு வரும்போது எப்படி? 3 ராசி இல்ல? இல்ல 3 ராசி இல்ல. அக்காளி மூணு அத்துட்டாங்க. 3 ராசிகள் விரத்தவன். எந்த பொம்பளை ராசி? இல்லப்பா. பொம்பளை ராசி இல்ல? இல்ல.
சுத்தமா இல்லடாமே அப்புறம் மறுபடியும் கேட்டுருக்க மண்ணிலே நிற்கலாம் மண்ணை அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது பெண்ணை பார்க்கலாம் பெண்ணை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது உனக்கு இருக்கிறோம் பொண்ணை பார்க்கலாம் பொண்ணை அணிய வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது மனுஷன் பொன் மூன்றும் இருக்கின்றது இருந்தாலும் அது மீது எனக்கு நாட்டம் கிடையாதுப்பா ஆனா பொம்பளை ஆசை இல்லை இல்லடா இல்லடா நெசமாவே இல்லை ஒரு நிமிஷம் கூட வராது பொம்பளை கொஞ்சம் கூட கிடையாது ஆனா அப்படி போட்டு அடிச்சுட்டா அப்புறம் கட்டி அடிக்கிறதுக்கு கல்யாணம் கட்டி அடிக்கிறது உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமா யார் நீ எங்க அம்மாவுக்கு பிள்ளை நீ யாருன்னு கேட்டா அதுக்கு உண்டான உங்க அம்மா யாருன்னா கேட்டேன் நீ யாரு நான் வந்து வேட்டைக்காரன் ஏன்னா வேட்டையார் வேலை வேற வேலை வெட்டி இல்லாம இருக்கு அதை பத்தி கேட்டேன் நீ யாருன்னு கேட்டா பதில் சொல்றேன் மனுஷன் இப்ப மாட்டுக்கிட்டியா பேசுறேன் மனுஷங்கிறது எனக்கு தெரியும் நீ யாருன்னு சொல்றான் நீ சொல்றியா அவன் நம்பிட்டு கேட்கவா தம்பி நீ யாரா நான் வந்து காவக்காரங்க கத்திரிக்காய் கொடுக்கணும் யார் நீனா அதை சொல்றா நான் யாரு சாமி யாரு நான் யாரு சரி உங்க அப்பா யாரு எங்க அம்மாவுக்கு புரியுது உங்க அம்மா யாரா எனக்கு பொண்டாட்டி எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி சாமி அண்ணன் எத்தனை இருக்கீங்க அண்ணன் 7 பேர் சாமி உன் பேர் என்ன வீரத்தேவி 6 பேர் என்ன ஐயா சாமி 6 பேரும் உயிரோட இல்லை சாமி பேர் இருக்குல்ல நானுமே வந்து 10 பேரோட வந்து நாரதன் லக்னன் வசீகன் துருவி விருது மரீசி புலஸ்தி ராங்கிரச ராத்திரி புலவர் 10 பேரோட பிறந்தா மிச்சம் என்ன நீ உண்மையாவே நல்லா பேசுறவன் நீ நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க மம்முட்டி அவிச்ச முட்டி மயூர் கான் சல்மான் கான் ஷாருக் கான் இப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க உன்ன மாதிரினே வச்சுக்கவே ஆனா நீ உண்மையை சொல்லுன்னு தெரியாம 7 பேர் பேரை சொல்லு தெரியாதா தெரியாதா அண்ணன் 7 பேர் தெரியாதா 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 அதாங்க தெரியாதா தெரியாதா எனக்கு தெரியாத கேள்வி சாமி அண்ணன் தம்பி 7 பேர் எனக்கு தெரியாதா இடத்துக்கு உண்மையான பேர் என்னடா அது என்ன இடத்து பேர் தெரியாதா எனக்கு இதனால காவக்காட்டு இடத்தோட பேர் எனக்கு தெரியாதா வேற பேர் வேற ஏதாவது தெரியாது அப்பா பேர் என்ன அப்பா பேர் தெரியாது எங்க அப்பா பேர் தெரியாது நினைச்சிருக்கியா எங்க அப்பா பேர் தெரியாத எனக்கு தெரியாத கேள்வியா தெரியாத கேள்வியா கேள்வி உனக்கு தெரியும்பி அதுக்குண்டான பதில சொல்லு பதில அப்படி இருக்கும் பதில சொல்றானா சரி உள்ளே ஏதோ சத்தம் கேட்ட யாரு ஆளோலம் யார் அது உனக்கு 2 உள்ள இருக்காங்க வெளியே இருக்கேன் ஆமா சாமி என்ன சோ ஆளோலம் என்ன காவல் திணை காவல் சாமி திணை காவல் ஆமா திணை காவலா ஆமா சாமி திணையா 2 சொல்லினையா 3 சொல்லினையா 2 சொல்லினையா 3 சொல்லினையா ஐயா 2 3 இருக்கிறேன் 2 சொல்லினை போட்டா திணையற பயிர் அர்த்தம்டா 3 சொல்லினை போட்டா ஒழுக்கம் அர்த்தம் ஒழுக்கம் தெரியாது ஏய் 3 சொல்லினை போட்டா ஒழுக்கம் ஒழுக்கம் தெரியாது அதுல என்ன தெரியும் அதுல ஆடா ஆயி என்ன பார்த்தாய் என்ன போட்டாய் வாடாய் என்ன வாய திறந்த மனுஷன் மூடவே மாட்டான்